வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் முருகன் பெயரை எப்போது ஜெபிக்க வேண்டும், சரியான நேரம் என்ன, முறை என்ன. இந்த டிப்ஸ்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. வீடியோவை முழுமையாக பாருங்கள். முருகன் பெயர் ஜபத்தின் சக்தி. முருகன் என்பது ஞானத்தின் தேவன். அவருடைய 6 முகங்களும் 12 கைகளும் பல அர்த்தங்கள் கொண்டவை. ஓம் சரவணபவ் என்பது சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஜெபித்தால் மன அமைதி, கல்வி, வேலை, குடும்ப சாந்தி கிடைக்கும். சரியான நேரம். மிக சக்தி வாய்ந்த நேரங்கள்: வைகாசி விசாகம், சஷ்டி, கிருத்திகை நாட்கள், திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30 முதல் 6 வரை பிரம்ம முகூர்த்தம். மாலை சாயங்காலம் சூரியாஸ்தமன நேரம். இந்த நேரத்தில் முருகன் ஜபம் செய்தால் அந்த நாளே வெற்றியடைவீர்கள். எளிய ஜப முறை. காலை குளித்து சுத்தமாக உட்காருங்கள். முருகனை மனதில் தரிசனம் செய்யுங்கள். 108 முறை ஓம் முருகா, ஓம் சரவணபவ அல்லது கந்தா கந்தா கந்தா. வீட்டில் முருகன் படம், விக்கிரகம் இருந்தால் நோக்கி ஜபிக்கவும். எளிமையான மந்திரம் ஓம் சரவணபவா நமஹா. தினமும் 3 முறை சொல்பவர்கள் மிகுந்த அருள் பெறுவார்கள். வெற்றி பெற 7 டிப்ஸ். தினமும் முருகன் பெயரை 108 முறை ஜபிக்கவும். சஷ்டி நாட்களில் நோன்பு அல்லது விரதம் இருக்கவும். பழனி அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். மாலை அணிந்து வழிபடுங்கள். முருகனுக்கு வரட்டு பூங்கொத்து, செம்பருத்தி, செண்பகப்பூ சமர்ப்பிக்கலாம். பஞ்சாமிர்தம் நைவேத்தியம் செய்யவும். கந்த சஷ்டி கவசம் தினமும் ஓதவும். இவை அனைத்தும் சாதாரண ஆனால் சக்தி வாய்ந்த வழிகள். முருகனை உண்மையுடன் வழிபட்டால் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். பக்தி பயணத்தை தொடருங்கள்.